சதுர்த்தி என்பது விநாயகரின் மிக முக்கியமான ஒரு விழாவாகும். ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுகின்றது. பொதுவாகவே இந்த நாள் விநாயகரின் பிறந்த நாளாகவே கொண்டாடப்படுகின்றது. இலங்கையில் மட்டுமல்ல, உலகெங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. மேலும் விநாயகர் சதுர்த்தி தொடர்பான முழு விடயங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார் குருக்கள். இன்று விநாயக சதுர்த்தி தினமாகும். அதாவது ஆவணி சதுர்த்தி என்று இங்கே குறிப்பிடுவோம். மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தி, அதாவது பூர்வபட்சம் சதுர்த்தி, சுக்லபட்சம் என பூர்வபட்சம் அபரபட்சம் என 2 பட்சங்களிலும் 2 சதுர்த்தி திதிகள் வருகின்றன. இவை இலங்கை தீவினிலே அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் சிறப்பாக திருவிழாவுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவற்றிலே இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற சதுர்த்தி மிகவும் விசேஷமானதாக கொள்ளப்படுகின்றது. அதாவது ஆவணி மாதத்திலே வருகின்ற பூர்வபக்ஷ சதுர்த்தி தினம். இன்றைய தினம் விநாயகப் பெருமான் அவதரித்தொரு தினமாகவும் புராணங்கள் இங்கே கூறுகின்றன. ஒரு வகையிலே விநாயகப் பெருமானது முகம் யானை முகம் போன்றது. பிரணவப்பொருள் கணபதி ஆவார். பிரணவம் ஓம்காரம் இல்லாமல் எழுத்துக்களே கிடையாது. இதன் காரணமாகவே இந்து மக்களாகிய நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே விநாயக வழிபாட்டுடன் ஆரம்பிக்கின்றோம். அதுபோல் ஒரு ஒரு கணக்கையோ அல்லது ஒரு வித்தை சம்பந்தமான எந்த ஒரு காரியத்தை துவங்கும் முன்பதாக பிள்ளையார் சுழி போட்டு ஒரு உகாரம் போட்டு ஆரம்பிக்கின்றோம். இந்த பிள்ளையார் சுழி கணபதியினுடைய ஓங்கார சுரூபத்தை குறிப்பதாக கொள்ளப்படுகின்றது. இப்புனிதமான இந்த குறியினுடைய அதிதேவதையாக விநாயகப் பெருமான் இருக்கின்றார். அந்த வகையிலே விநாயகப் பெருமான் சிறப்பு பெறுகின்றார். இன்னொரு வகையிலே சிந்துரன் எனும் கொடிய அரக்கனை அவதரிக்கும் பொருட்டு விநாயகப் பெருமான் திரு அவதாரம் செய்ததாக இத்தினம் புராணங்களிலே கூறப்படுகின்றது. முன்னொரு கற்ப காலத்திலே பிரம்மதேவருடைய கொட்டாவியிலே இருந்து வாயு ரூபமாக வந்த இந்த கொட்டாவியிலே ஒருவர் தோன்றியதாகவும், அவனுக்கு பிரம்மதேவர் எவராலும் உனக்கு தீங்கு ஏற்படாது எனும் ஒரு வரத்தை அருளியதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சிந்துரன் எனும் அசுரனோ மிகவும் பலம் பொருந்தியவனாக, வலிமை பொருந்தியவனாக விளங்கினான். ஒரு கட்டத்தில் அதாவது பிரம்மதேவனிடமே தன்னுடைய பலத்தை காட்டி அவரை அழிக்க முற்படுகின்றார். அச்சமயத்திலே, நீ தீட்டிய மரத்தில் கூர்பாக்க முயன்றாய், விநாயகப் பெருமான் உன்னை அழிப்பதற்கு திரு அவதாரம் செய்வார் என்று சபிக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அந்த சிந்துரன் எனும் அசுரனும் கைலியங்கிரியை அடைந்து அங்கு சிவபுரானுடன் யுத்தம் செய்ய முற்படுகின்றான். அச்சமயத்தில் விநாயகப் பெருமான் அதை தடுத்து யுத்தம் புரிகின்ற பொழுது அவன் பூவுலகம் அடைந்து அங்கும் தொடர்ந்து பல இன்னல்களை அனைவருக்கும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றான். இதன் தொடர்ச்சியாக இந்திரன் முதலான தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றார்கள். அச்சமயத்திலே கணபதியினுடைய தோற்றம் அங்கே வருகின்றது. எவ்வாறெனில், விநாயகப் பெருமான் உமாதேவியாருடைய கருப்பையிலே அவதாரம் செய்கின்றார். கருப்பையிலே விநாயகப் பெருமான் இருக்கும் பொழுது இந்த சிந்துரன் அச்செய்தியை அறிந்து அங்கே அவரை அந்த கருவிலேயே அழிக்க முற்படுகின்றான். இவ்வாறு கருவில் அழிக்கும் வாயு ரூபமாக அழிக்க முற்படுகின்ற சமயத்திலே அந்த சிசுவினுடைய தலையை கொய்து வீசியதாகவும், அந்த வீசிய இடம் கணேசகுண்டம் எனவும் இன்றும் அழைக்கப்படுகின்றது. பெருகிய உதிரம் ஆறாக ஓடி சோன நதி எனவும் இன்றும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.
இதன் தொடர்ச்சியாக திருக்கைலாயத்திலே விநாயகப் பெருமான் திரு அவதாரம் செய்கின்றார். அச்சமயத்திலே அந்த சிரசு கொய்யப்பட்ட நிலையிலே சிவபெருமான் கஜமாசுரனை வதைத்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திலே கஜமுகாசுரன் தலையை தருவித்து தன்மேல் பொருத்தி கொள்கின்றார் விநாயகப் பெருமான். இது பற்றி விநாயக புராணம் மிகவும் சிறப்பான வகையிலே கூறியிருக்கின்றது. இதனையெல்லாம் கேள்வியுற்ற சிந்துரன் தன் பலமெல்லாம் திரட்டி மீண்டும் யுத்தம் புரிய வருகின்றான் விநாயகப் பெருமானுடன். விநாயகப் பெருமான் தன்னுடைய துதிக்கையினாலே அவனை வாரி சுருட்டி எடுத்து சந்தனம் போல் குழைத்து தன் மத்தகத்தில் பூசிக்கொண்டதாக வரலாறு பகிர்கின்றது. இவ்வாறு கொடியவனாகிய சிந்துரனை கொல்லும் பொருட்டு விநாயகப் பெருமான் திரு அவதாரம் செய்த தினம் ஆவணி மாத பூர்வபக்ஷ சதுர்த்தி தினமாகும். இதுபோலவே இன்னும் பல புராண கதைகள் விநாயகர் பெருமானை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றனர். அவை பற்றி தொடர்ந்து வரும் காலங்கள் சிந்திப்போம். ஆகவே விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து இன்றைய ஆவணி சதுர்த்தி தினத்தில் விநாயகப் பெருமானை அன்புடனும் நேசத்துடனும் பக்தியுடனும் பிரார்த்தித்து அவருக்கு வேண்டிய பொருட்களை படையலிட்டு எமது குற்றங்களை அவரிடம் முறையிட்டு எமது விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் எம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். இன்றைய விநாயக சதுர்த்தி, அதாவது அந்த ஆவணி சதுர்த்தி தினத்திலே லங்காசிரி செய்தி ஊடகத்தின் ஊடாக உங்களுடன் இந்த விநாயகருடைய பெருமைகளை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே லங்காசிரி ஊடகம் தொடர்ந்தும் வருங்காலங்களில் எமது இனத்திற்கும் சமயத்திற்கும் அரிய வகையிலே உரிய வகையிலே தொண்டாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதற்குரிய சகல தைரியத்தையும் பலத்தையும் அன்பை உருவான பரம்பொருள் விநாயகப் பெருமான் அருள வேண்டும் என இன்றைய தினத்தில் பிரார்த்தித்து அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன்.